ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நாந்தினி. நாங்கள் இப்போ ரீசெண்டாக போன ஒன் டே ட்ரிப்போட மினி விலாக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ட்ரிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். மார்னிங் ஒரு 8 o'clock வீட்டிலேருந்து நான், அவர், சிவா, சுமிதாக்கா, அண்ணா, நாங்கள் எல்லாருமே கிளம்பி பூனேலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க நாராயண்பூர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். இந்த கோயிலை வந்து சோட்டா பாலாஜி டெம்பிள்னு சொல்கிறாங்க. பிகாஸ் திருப்பதி கோயிலில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி கட்டியிருப்பாங்க. பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தார். பூனே டிராஃபிக்கை க்ராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளேயே எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓரமாக நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் எகெயின் ட்ரிப்பை வந்து கன்டினியூ பண்ணோம். இங்கே நாங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ட்ரிப் பிளான் பண்ணாலுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுது. பிகாஸ் இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு போஹா, வடா பாவ், மிசால் பாவ் தான் இருக்கும். ஸோ நாங்கள் வெண்பொங்கல், பொடி இட்லிலாம் எடுத்துகிட்டு சூப்பராக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டேன் ஒரு 10 minutesக்கு. அதுக்குள்ளே கோயில் வந்துருச்சு, வந்து இறக்கி விட்டுட்டாங்க என்ன. இந்த கோயிலில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து எதுவும் அலௌடு இல்லைங்கிறனால நான் எதுவுமே வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கல. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் பெருமாள் இந்த கோயிலில். இதை முடிச்சுட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்கான நான் சொன்ன பிளேஸு ஜேஜூரி அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். ஸோ நாராயண்பூர்லேருந்து எகெயின் ஒரு 20 kilometers நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். ஸோ இங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்களாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நெத்தி ஃபுல்லாக மஞ்சளோடு தான் வந்தாங்க. எல்லாரோட ட்ரெஸ்ஸும் மோஸ்ட்லி எல்லோவாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த கோயிலில் வந்து டர்மரிக் பவுடருக்கு தான் வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ். காரை விட்டு நாங்கள் இறங்கினதுமே சிவா சொன்னா, அப்படி அக்கா ஃபுல்லாக மஞ்சள் ஆயிரும் போல், ஹேண்ட்பேக் வேறு ஒயிட்டாக இருக்குது, வச்சுட்டு வந்துருங்கன்னா. தம்பி பரவாயில்ல, சாரியே இன்றைக்கி ஒயிட்டாக தான் இருக்குது, எதுவும் ஆகாது, பார்த்துக்கலான்னு போனேன். பட் நல்ல வேலையாக நான் என்னோடய சாரியை வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக அங்கே எல்லாருமே கோயிலுக்கு மேலே மஞ்சள் தான் வாங்கிட்டு வராங்க சுவாமிக்கு. மஞ்சள், அது கூட கொஞ்சம் வில்வ இலை அண்ட் ஃபியூ பீசஸ் ஆஃப் தேங்காய் வாங்கிட்டு வராங்க. அங்கங்கே ஃபுல்லாமே அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. உள்ள சுவாமியை பார்க்க போவுமே அங்கே வந்து போடுறாங்க. இங்கே மெயின் டைட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டோபா தான். லார்ட் சிவாவோட ஒரு ஃபார்ம் தான் இவர். இங்கே மராத்தி கல்ச்சரில் வந்து இங்கே ஒரு பிலீஃப் என்னென்னா, புதுசாக கல்யாணமானவங்க வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஒய்ஃபை தூக்கிட்டு மேலே வரணுமா. மேலே போனதையுமே அந்த பிளேஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஃபுல்லாக எல்லோயிஷாக. இது வந்து கோல்டன் டெம்பிள் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம சாமி கும்பிட்டு இப்படி வரதுக்குள்ளே வந்து நெத்தி ஃபுல்லாக வந்து மஞ்சள் வச்சு விட்ருவாங்க. பின்னாடி சிவலிங்கம் இருந்துச்சு, அங்கே உட்காந்து நிறைய பேர் பூஜை எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்த நாள் நாங்கள் இதே மாதிரி சிமிலராக வேற ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அது என்ன கலர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கெஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பிளேஸ்க்கு ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் அது என்ன பிளேஸ்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே போனதையுமே நிறைய வந்து ஃபோட்டோஸ் நான் வந்து எடுத்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த எல்லோ கலரில் ஃபோட்டோஸ் எடுக்கிறது. அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்களும் என் கூட ஜேஜூரி வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு வெரி பிக் தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.